அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்படத்திலே கொண்டு வருகிறேன். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் நீதிமான்கள். அப்ப இந்த நீதிமான்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்களேன். சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது நீதிபரராகிய தேவன் கேட்கிறார். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் கேட்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்க நீதிமான்கள். இயேசு அல்லாதவர்கள் ஜெபிக்கிறார்கள், இயேசுவை நம்புகிறார்கள். அவர்கள் ஜெபத்தை அவர் கேட்பதற்கும் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் நீதிமான்கள் அல்ல, அவர்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படல. ஆனால் நீங்களோ அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்குள்ளாக நீதிமான்களாயிருக்கிறீர்கள். ஆமென். அப்ப உங்களுடைய வேண்டுதலை அவர் என்ன செய்கிறார்னா, முதலாவது கேட்கிறார். அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அப்ப உபத்திரவம் வராதுன்னு இயேசு சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு, உபத்திரவம் வரலாம், அதுல இருந்தெல்லாம் நான் உன்னை விடுதலை ஆக்குறேன்னு சொல்றாரு. அவன் எவ்வளவு நல்ல தேவன் இவன். அப்ப இந்த தேவன் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் அவரை கூப்பிடும் பொழுது, நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து, நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நமக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் உபத்திரவங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறவராய், உபத்திரவத்தில் இருக்கிற நமக்கு நம்மை நீங்களாக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அப்ப அவர் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார், விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார், உபத்திரவத்திற்கு முடிவை கொண்டு வருகிறார். ஆமென். அப்ப நீங்க நினைக்கலாம், இந்த உபத்திரவம் ஏன், எதனால, எப்ப முடியும்? ஆண்டு சொல்லாரு, நான் உபத்திரவத்திலிருந்து நீங்களாக்கி உன்னை விடுவிக்கிற கர்த்தர், உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். அப்ப என்ன புரிஞ்சுக்கோங்க, நீங்க நீதிமான்கள். அடுத்து என்ன புரிஞ்சுக்கோங்க, தேவனின் ஜெபத்தை கேட்கிறார். மூணாவது என்னன்னா, அவர் என்னை விடுதலையாக்குவார். இந்த உபத்திரவத்தின் பாதை முடிவுக்கு வரும். ஒரு புதிய பெரும் பாதை எனக்காக திறக்கும், புதிய வாசல்கள் எனக்காக திறக்கப்படும். கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்து அந்த செழுமையான பாதையிலே நடத்துவோம். இந்த விசுவாசத்தோடு இருங்க. நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. இந்த நாள் உங்களுடைய நாள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.